வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பேங்கிங்ல கேட்டிருக்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம் தான் பார்க்குறோம். ஓகேவா? இந்த சம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு ஷாப்கீப்பர் ஹேஸ் எ ஸ்டாக் ஆஃப் ரைஸ். கொஞ்சம் ஸ்டாக் வச்சிருக்காரு. அந்த ஸ்டாக்ல 20% ரைஸ் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அப்ப 20% என்ன ஆயிடுச்சா, கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் த ஷாப்கீப்பர் செல் ரிமைனிங் ரைஸை எப்படி விற்கிறாராம், 110% of the cost price and weight வந்து 200. அதாவது ரிமைனிங் இருக்கிற ரைஸை எவ்வளவுக்கு விற்கிறாராம், 110%க்கு விற்கிறாராம். 100 ரூபாய் வித்திருந்தாருன்னா என்னவா இருந்திருக்கும், ஆல்ரெடி இருந்த கேஜியை மட்டும் அப்படியே வித்திருந்தாருன்னா அவருக்கு என்னவா இருக்கும், ப்ராஃபிட்டா இருந்திருக்கும். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு, வாங்கின வச்சிருந்த ஸ்டாக்ல இருந்து 20% என்னவாயிடுச்சு, ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ அதை ஈடுகட்டுறதுக்காக அவர் என்ன பண்ணிருக்காரு, 110% ப்ராஃபிட் வச்சு என்ன பண்றாரா, விற்கிறாராம். த காஸ்ட் பிரைஸ் அண்ட் வெயிட் வந்து அதை ஈடுகட்டுறதுக்கு 200 கிராம் என்ன பண்ணிருக்காரா, கம்மியா வச்சிருக்கிறாராம். அப்ப 1000 கிராம் இருக்க வேண்டிய இடத்துல 800 கிராம் தான் என்ன பண்ணிருக்காரு, வச்சு வித்திருக்கிறாரு. அப்ப இதுக்கும் இது ஈக்குவலா இருக்கும் இல்லையா? எப்படி அப்படின்னா 20% என்னவாயிடுச்சு, ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதை ஈடுகட்டுறதுக்கு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா 200 கிராம் ஒவ்வொரு கிலோவிலையும் கம்மியா வச்சு வித்திருக்கிறாரு இல்லையா? அப்படி விற்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட்ல வித்திருக்காங்க, அதாவது இங்க என்ன சொல்லியிருக்காங்க, காஸ்ட் பிரைஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 110 ரூபான்னு வச்சு வித்திருக்காங்க. அப்ப 100 ரூபான்னு இருந்த பொருளை எவ்வளவுக்கு வித்திருக்காரு, 110 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அப்ப இதோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு, 10. அப்ப 10% தான் இவங்களோட ப்ராஃபிட். த ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னா அவருக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும், 10% ப்ராஃபிட்டா இருந்திருக்கும். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேஷியோ கண்டுபிடிக்கிறது. ரேஷியோ கண்டுபிடிச்சு அதோட அதாவது மார்க் பிரைஸ் டபுள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. செல்லிங் பிரைஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 60 ருபீஸ்னு கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா மார்க் பிரைஸ் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷியோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா. மார்க் பிரைஸ் கொடுத்துருக்காங்க, செல்லிங் பிரைஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் காஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. செல்லிங் பிரைஸ் என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4ன்னு கொடுத்துருக்காங்க. மார்க் பிரைஸ் என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5ங்கிற ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இன்னொரு என்ன ரேஷியோனா காஸ்ட் பிரைஸ் அண்ட் செல்லிங் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 5ன்னு கொடுத்துருக்காங்க. செல்லிங் பிரைஸ் எவ்வளவுன்னா 6ங்கிற ரேஷியோல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ரேஷியோ வேல்யூ என்னன்னு கிடைச்சிருமா, இங்க 6 இருக்கிறதா மீனிங்கா, அப்ப 5000, இங்க 30, இங்க 24, இதையும் மல்டிபிள் பண்ணோம்னா இங்க 4 இருக்கிறதா மீனிங்கா. ஸோ மல்டிபிள் பண்ணோம்னா 20. இதை இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணலாம். ஏன்னா ரேஷியோனா என்ன டிவைட் பண்ணிட்டு தான் நம்ம ரேஷியோவை கவுண்ட் பண்ணும். அப்ப ஆன்சர் என்ன வரும், இங்க 10:2 1 2ன்னு கிடைக்கும். 1 and 115 இதுதான் இதுக்கான ரேஷியோ. தென் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் டிஸ்கவுண்ட் இஸ் டபுள் அப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கவுண்ட்னா எது சொல்லியிருக்காங்க, மார்க் பிரைஸ் தானே சொல்றாங்க. இது என்னவா ஆகுதான், டபுள் அப்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது 2ஆல மல்டிபிள் பண்ணோம்னா என்னன்னு கிடைக்கும், 30xன்னு இருக்குமா. ஓகே, தென் ஃபைண்ட் த லாஸ் ஆஃப் 60 ருபீஸ். லாஸ்னா எதை வச்சு சொல்லுவோம், செல்லிங் பிரைஸ். அப்ப இந்த செல்லிங் பிரைஸ் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 60 ருபீஸ். அப்ப 12x தான் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 60 ருபீஸ்னா நம்மளுக்கு இந்த 30x என்னங்கிறத ஃபைன் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு இருந்தாண்ட என்ன வரும், அதுதான் ஃபைன். அப்ப இதையும் கட் பண்ணி இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா, 30x என்னங்கிறது கண்டுபிடிக்கலாமா. 12 இதையும் ஈக்குவல் டு இருந்தாண்ட வந்தா டிவைட் ஆகும். ஸோ கேன்சல் பண்ணோம்னா 5 டைம்ஸ்ன்னு இருக்கும். அப்ப இங்க என்னவா 3 15 150 அப்படின்னு இருக்கும். அந்த 150 இன்னுமே என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். நம்மளுக்கு 30x தானே என்னன்னு தேவை. அப்ப இதையும் கேன்சல் பண்ணோம்னா 3 டைம்ஸ்ன்னு இருக்கும். அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 900ன்னு கிடைக்கும். அப்ப 900 தான் இதுக்கான ஆன்சர். மார்க் பிரைஸ் எவ்வளவா இருந்திருக்கும், 900. ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஆர்டிகல் சால்ட் வந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்றாங்க. விற்கும் போது 25% டிஸ்கவுண்ட். ஸோ இங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் அண்ட் மார்க் பிரைஸ்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டிஸ்கவுண்ட்னா எங்க இருந்து கொடுப்போம், மார்க் பிரைஸ்ல இருந்து தான் என்ன பண்ணுவோம், டிஸ்கவுண்ட் கொடுத்து சேல் பண்ணுவோம். அப்ப மார்க் பிரைஸ் 25% என்னவா இருக்கான், கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ்ல இருந்து மார்க் பிரைஸ்ல இருந்து தான் எப்பயுமே என்ன பண்ணுவோம், டிஸ்கவுண்ட் கொடுப்போம். அப்ப சோ இத 100ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25% டிஸ்கவுண்ட் கொடுத்த பிறகு இங்க எவ்வளவு இருக்கும், 75ன்னு இருக்கும். அப்ப 75 ரூபாய்க்கு தான் என்ன பண்ணிருப்பாங்க, இங்க வித்திருப்பாங்க. சோ இத ரேஷியோவா எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா 4:3ங்கிற ரேஷியோல எழுதலாம்.
இல்லையா? 4:3ங்கிற ரேஷியோல எழுதலாம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the gain of 5% மேடுன்னு சொல்லியிருக்காங்க. கெயின்னா எங்க இருந்து கிடைக்கும்? காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள வித்தியாசம் தான் என்னது? இந்த 5%. இது ப்ராஃபிட்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா கெயின்னு அவங்களே டைரக்டா கொடுத்துட்டாங்க. அப்ப காஸ்ட் பிரைஸ் 100ன்னு எடுத்தோம் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் 105 இருக்குமா? அப்ப இது ரேஷியோவை எடுத்தோம் அப்படின்னா 100 and 105 இதை கேன்சல் பண்ணோம்னா 20 21ன்னு கிடைக்குமா? ரேஷியோவா எடுத்தோம்னா இது 20 இருந்ததுன்னா செல்லிங் பிரைஸ் 21ன்னு இருக்கும் இல்லையா? அடுத்தது if the sold at a 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா? அகைன் என்ன பண்றாங்களா? 10% டிஸ்கவுண்ட். ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணிக்கலாம்? ரேஷியோ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இங்க 21ன்னு இருக்கிறதா அர்த்தமா? அப்ப 21ன்னா இங்க 4 8ன்னு இருக்கும். அடுத்தது இதையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3 6. அடுத்தது இங்க என்ன 3 இருக்குமோ அப்ப 60 அப்படிங்கிறதா இங்க இருக்க ரேஷியோ. அடுத்தது 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா? டிஸ்கவுண்ட்னா எங்க இருந்து கொடுப்பாங்க? மார்க் பிரைஸ்ல இருந்து தானே செல்லிங் பிரைஸ்க்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. மார்க் பிரைஸ் 84 அப்படின்னா 84ல 10% டிஸ்கவுண்ட்னா எவ்வளவு மைனஸ் பண்ணலாம்? 84ல 8.4 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 6. இங்க 7ன்னு இருக்கும். அப்ப 75.6ங்கிறது தான் கிடைக்கும் இல்லையா? அந்த 75.6ங்கிறது தான் என்னது? இங்க இருக்க செல்லிங் பிரைஸ். 75.6ங்கிறது தான் இருக்கிற செல்லிங் பிரைஸ். தென் ஃபைண்ட் த கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் தான் கேக்குறாங்க. லைக் கெயினா லாஸா, ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னா எங்க பார்ப்போம்? காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் தான் செக் பண்ணுவோம். காஸ்ட் பிரைஸ் 60ன்னு இருக்குது, செல்லிங் பிரைஸ் எவ்வளவு இருக்கு? 75.6 இருக்கு. அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்கு உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? ப்ராஃபிட்ல தான் வித்திருக்காங்க இல்லையா? எவ்வளவு டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 15.6ங்கிறது தான் இதுக்கான டிஃபரன்ஸ். யாரை வச்சு கம்பேர் பண்ணுவோம்? இந்த 60 காஸ்ட் பிரைஸ். அப்ப 60 இன்ட்டு 100%. அப்ப இதை கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 60. இதையும் கேன்சல் பண்ணோம்னா 26%ங்கிறது தான் கிடைக்கும். அப்ப 26% தான் இதுக்கான ப்ராஃபிட். ஓகே, ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா the ratio of your cost price வந்து 6ன்னு, அடுத்தது இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்க? மார்க் பிரைஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 7ன்னு கொடுத்திருக்காங்க. the shopkeeper gets a profitனா எப்படி பார்ப்போம்? செல்லிங் பிரைஸை வச்சு தான் செக் பண்ணுவோம். ப்ராஃபிட் எப்படி இருக்கும்னா 120 by the selling article எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க நம்மளுக்கு வேல்யூ என்னன்னு தெரியாது, ஆனா காஸ்ட் பிரைஸ் எப்படி எடுத்துக்குவோம்? இந்த காஸ்ட் செல்லிங் பிரைஸ் எப்படி இருக்கும்? காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள வித்தியாசம் தான் என்ன பண்ணும்? இதுக்கான இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு தெரியாது. சோ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 6x plus 120 அதிகமா வித்திருக்காங்க, அதுதான் அங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? செல்லிங் இது ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா மார்க் பிரைஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 7x தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்க கொடுத்துருக்குது எல்லாமே ரேஷியோ, ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். 6x பிளஸ் 120 தான் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? பை த செல்லிங் 840 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா எக்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ ஈக்குவலுக்கு இந்த வந்துச்சுன்னா 720ன்னு மாறுமா? அடுத்தது 6x, இதையுமே கேன்சல் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும்? 120 அப்படின்னு கிடைக்கும். எக்ஸுக்கு 120 அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க? மார்க் பிரைஸ்க்கான வேல்யூ என்ன இருக்கு? 7x. அப்ப 7 into 120 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும்? 840 அப்படிங்கிறதா கிடைக்கும். அப்ப 840 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்னன்னா 2 சக்சசிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களாம். அந்த டிஸ்கவுண்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 18% and 15%. இன்னொன்னு சிங்கிள் டிஸ்கவுண்டா எவ்வளவு கொடுக்குறாங்களாம்? 27.5% கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 2 டிஸ்கவுண்ட்டையும் மல்டிபிள் பண்ணாவிட டிஸ்கவுண்ட்னா என்ன பண்ணும்? 100% எடுத்தோம் அப்படின்னா அதுல 18 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 82% இருக்கும். 82%, 15% 100ல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 85% இருக்கும். அப்ப இல்லையா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 69.7% இருக்கும். ஓகேவா? இது 2 டிஸ்கவுண்ட். சிங்கிள் டிஸ்கவுண்டா இன்னொன்னு கொடுக்குறாங்க எவ்வளவு அப்படின்னா 27.5%. 100ன்னு எடுத்தோம் அப்படின்னா 27.5% மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும்? 72.5ன்னு கிடைக்கும் இல்லையா? ஓகே, இப்போ இது 2 டிஸ்கவுண்ட்டுக்கும் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா then the difference between selling price எப்படி இருக்கும்னா இவங்க 2 பேத்துக்குமான டிஃபரன்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டு டிஸ்கவுண்ட்டுக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 315 கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு இருக்கும்? நமக்கு 2.5
8ன்னு இருக்குமா 2.8 தான் இந்த 350 அப்படின்னா நம்மளுக்கு 100% தான் இதுக்கான மார்க் பிரைஸ். அப்ப மார்க் பிரைஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாமா? 350 அப்படிங்கிறது தான் 2.8%னா 100% என்ன அப்படின்னு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இதையும் கேன்சல் பண்ணோம். 1 டைம் and 2 டைம் and then 5. ஓகே, அப்போ 2 0. அப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 12,500 rupeesன்னு கிடைக்கும். 12,500ங்கிறது தான் ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பிரைஸ் வந்து மார்க் பிரைஸ் 70% அதிகமா இருக்கு. காஸ்ட் பிரைஸை விட 70% அதிகமா இருக்கிறது தான் மார்க் பிரைஸ். அண்ட் சால்ட் 50% ப்ராஃபிட்ல வித்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. காஸ்ட் பிரைஸ் ஆஃப் எ ப்ராடக்ட் இஸ் காஸ்ட் பிரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க 800. அப்ப காஸ்ட் பிரைஸ் டைரக்டா கொடுத்துருக்காங்க. எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க 800ன்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு தான் கொஸ்டின் கேட்கறாங்க. காஸ்ட் பிரைஸ் எப்படி இருக்கும்? 70% எப்படி இருக்குமா? மார்க் பிரைஸை விட காஸ்ட் பிரைஸை விட மார்க் பிரைஸ் எவ்வளவு அதிகமா இருக்குமா? 70% அதிகமா வச்சிருக்கிறதா சொல்றாங்க. சோ மார்க் பிரைஸ்னா எப்பயுமே என்ன பண்ணுவோம்? வாங்கிட்டு வந்த விலையை விட அதிகமா வைக்கிறது தான் மார்க் பிரைஸ். சோ 70%ங்கிறது எவ்வளவு இருக்கும்? 560ன்னு இருக்கும். இப்ப 560 ரூபாய் என்ன பண்ணிருக்காங்க? அதிகமா வித்திருக்காங்க, சேர்த்திருக்காங்க. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும்? 1360 ரூபான்னு இருக்கும் இல்லையா? அப்ப மார்க் பிரைஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தென் இன்னொன்னு என்னன்னா காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 50% என்ன பண்றாங்களா? ப்ராஃபிட்ல வித்திருக்காங்க. அப்ப 50% ப்ராஃபிட்னா நம்ம யாருக்கும் ப்ராஃபிட் பார்ப்போம்? காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும். செல்லிங் பிரைஸ் தான் அதிகமா இருக்கும். அப்ப இது 100% அப்படின்னா இது 150% இருக்கும். 100%ங்கிறது டைரக்டா நமக்கு தெரிஞ்சிச்சு 800. அதுல 50% எவ்வளவு இருக்கும்? 400 ரூபாய் அதிகமா இருக்கும். அப்ப எவ்வளவு இருக்கும்? 1200 ரூபாய் தான் இங்க இருக்க செல்லிங் பிரைஸ். ஓகே, அப்ப செல்லிங் பிரைஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க? டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு தான் கேக்குறாங்க. மார்க் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் என்னது? டிஸ்கவுண்ட். சோ டிஸ்கவுண்ட் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1360 இருக்குது, இங்க 1200 இருக்கு. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 160 rupees. அப்ப 160 rupees தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க? டிஸ்கவுண்டா கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க? ஷாப்கீப்பர் இஸ் செல்லிங் எ ஃபேன் அட் டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 70% கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் அப்படின்னா எங்க கொடுப்பாங்க? மார்க் பிரைஸ்ல இருந்து தான் என்ன பண்ணுவாங்க? டிஸ்கவுண்ட் கொடுத்து என்ன பண்ணிருக்காங்க? சேல் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து 70%. அப்ப மார்க் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும்? 100 இருந்துச்சுன்னா இது எவ்வளவு இருக்கும்? 70ன்னு இருக்குமா? ஏன்னா 30% கம்மியா வித்திருக்காங்க. அப்ப இது 100ன்னு எடுத்தோம்னா இது 70ன்னு எடுத்தோம். அப்ப ரேஷியோவா எடுத்தோம் அப்படின்னா எவ்வளவா இருக்கும்? 10:7ன்னு எடுத்துக்கலாமா? ஓகே, and if the mark price is 20% above the cost price ன்னு சொல்லிருக்காங்க. காஸ்ட் பிரைஸை விட மார்க் பிரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 120 இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அப்ப இங்க காஸ்ட் பிரைஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்ப காஸ்ட் பிரைஸ் எவ்வளவா இருந்துச்சுன்னா 100ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது 120 இருக்கும். அப்ப இதை எப்படி எழுதலாம்? ரேஷியோவா எழுதணும் அப்படின்னா 5:6ன்னு எழுதலாமா? இது 5 இருந்ததுன்னா இது எப்படி இருக்கும்? 6 இருக்குமா? ஓகே, அடுத்தது இதை ரேஷியோவா ஃபைண்ட் பண்ணணும். சோ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் அண்ட் மார்க் பிரைஸ் அண்ட் செல்லிங் பிரைஸ்னு எடுத்துக்கிறோம். காஸ்ட் பிரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு ரேஷியோ கொடுக்கல. ஸோ 7, செல்லிங் பிரைஸ்க்கு 7னும் மார்க் பிரைஸ்க்கு 10ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 5 and 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோவை ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா 42, இங்க 60, இங்க 50ன்னு இருக்கும் இல்லையா? அப்ப இதுக்கான ரேஷியோ கிடைச்சிருச்சு. தென் இன்னொன்னு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் அண்ட் ஃபேன் வாஸ் சால்டு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? வித்த விலையை கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்களாம்? 420 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இங்க செல்லிங் பிரைஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ரேஷியோ நமக்கு 42x தான் 420 அப்படின்னா நம்மள யார கேக்குறாங்க? காஸ்ட் பிரைஸ் தான் கேக்குறாங்க. அப்ப இந்த 50 என்ன? இதையும் கேன்சல் பண்ணோம்னா x என்னங்கிறது தெரிஞ்சிருமா? xங்கிறது 10ன்னு கிடைச்சிரும். அப்ப 10 எடுத்துட்டு வந்து x ஓட மல்டிபிள் பண்ணோம்னா என்ன இருக்கும்? 500ன்னு இருக்கும். அப்ப அந்த 500 தான் இதுக்கான காஸ்ட் பிரைஸ். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ரேஷியோ கொடுத்திருக்காங்க. என்னென்ன ரேஷியோ கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மார்க் பிரைஸ்க்கு ரேஷியோ கொடுத்திருக்காங்க, செல்லிங் பிரைஸ்க்கு ரேஷியோ கொடுத்திருக்காங்க. மார்க் பிரைஸ் 11னும் செல்லிங் பிரைஸ் 7ன்னு கொடுத்திருக்காங்க. ரெஸ்பெக்டிவ் அண்ட் தி ஷாப்கீப்பர் earn a profit. ப்ராஃபிட் அப்படின்னா யாருக்கு செக் பண்ணுவோம்? காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள ப்ராஃபிட். காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் 40% அதிகமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்ப காஸ்ட் பிரைஸ் 100ன்னு எடுத்தோம்னா 140ங்கிறது தான் செல்லிங் பிரைஸ் இல்லையா? அப்ப
காஸ்ட் பிரைஸ் 100 அப்படின்னா என்னன்னு எடுத்துவோம், கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5ன்னு இருக்கும். செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும் 140. 140 அதே சேம் 2ஆல கட் பண்ணோம்னா 7. அப்ப 7x தான் ஆல்ரெடி இருக்கு. சோ 7னே போட்டுட்டோம். ஓகே, அடுத்தது the profit if mark price of your article, mark price of your article எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 120 ன்னு கொடுத்திருக்காங்க. எப்படி அப்படின்னா இங்க மார்க் பிரைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ரேஷியோல இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம், காஸ்ட் மார்க் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் என்னது டிஸ்கவுண்ட். அந்த டிஸ்கவுண்ட் தானே என்னவா இருக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப டிஸ்கவுண்ட் எவ்வளவுங்கிறது ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாமா, இவங்க ரெண்டு பேத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தானே டிஸ்கவுண்ட். அப்ப டிஸ்கவுண்ட் எவ்வளவா இருக்கும் 4x இருக்கும் இல்லையா. அப்ப 4x டிஸ்கவுண்டும் என்னங்கறத ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்ப மார்க் பிரைஸ் ஆஃப் யுவர் ஆர்டிகல் இஸ் ₹120 ன்னு கொடுத்திருக்காங்க. மார்க் பிரைஸ் ஆஃப் யுவர் ஆர்டிகல் என்னன்னு கொடுத்திருக்காங்க 120 rupees above the காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸை விட எப்படி இருக்குமா மார்க் பிரைஸ் 120 அதிகமா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அப்ப காஸ்ட் பிரைஸ் நம்மளுக்கு 5x ன்னு இருக்கு. அடுத்தது மார்க் பிரைஸ் எவ்வளவுன்னு இருக்குது 11x ன்னு இருக்கு. அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தானே அங்க 120 ன்னு கொடுத்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு 6x. 6x தான் 120 அப்படின்னா x என்னங்கறத ஃபைண்ட் பண்ணிரலாமா, x is equal to 20 அப்படிங்கறது கிடைக்கும். ஓகே, அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா the find the cost price of a article. காஸ்ட் பிரைஸோட என்ன வேலை, காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும் xங்கறத நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப இது என்ன இருக்கு 5x. அப்ப 5 × 2 100. அப்ப 100ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு ஷாப்கீப்பர் மார்க் அப் த பிரைஸ் ஆஃப் ஆர்டிகல் வந்து 40% above the காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸை விட 40% அதிகமா வைக்கிறது தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க மார்க் பிரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எடுத்துக்கலாம் என்னன்னா காஸ்ட் பிரைஸ் அண்ட் மார்க் பிரைஸ்ன்னு எடுத்தோம். 100ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எவ்வளவா இருக்கும் மார்க் பிரைஸ் 140ன்னு இருக்கும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க காஸ்ட் பிரைஸ் he allows a 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களாம். எதுல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க மார்க் பிரைஸ்ல இருந்து தான் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. டிஸ்கவுண்ட் கொடுத்து என்ன பண்ணுவாங்க சேல் பண்ணுவாங்க. அப்ப டிஸ்கவுண்ட் 25% அப்படின்னா 140ல 25% அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் 35%ங்கிறது தான் 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, அப்ப 35 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும் 105 ரூபாய்க்கு என்ன பண்ணிருப்பாங்க சேல் பண்ணிருப்பாங்க ஆன் த மார்க் பிரைஸ். த ஷாப்கீப்பர் earn a profit எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படின்னா 420 ரூபாய் ப்ராஃபிட். ப்ராஃபிட் அப்படின்னா என்ன பண்ணுவோம் காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் தானே ப்ராஃபிட். அப்ப ப்ராஃபிட் அவங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க 420ன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம ரெண்டு பேத்துக்கு இங்க கொடுத்திருக்கிற டேட்டா என்ன இருக்கு அப்ப 100 105 ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அப்ப 5 பார்ட் தான் என்னன்னு கொடுத்திருக்காங்க 420 அப்படின்னா இதை வச்சு 1 பார்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாமா 8 and 4 இல்லையா 84ங்கிறது 1 பார்ட் வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா find the profit when he allows a discount of 20% and 25% ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க இருக்கிற டிஸ்கவுண்ட் வச்சு அதாவது 1 பார்ட் வேல்யூ எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம் இதோட 100 ஓட மல்டிபிள் பண்ணா காஸ்ட் பிரைஸ் என்னங்கிறது தெரிஞ்சிருமா. அப்ப காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு இருக்கும் 8400 rupeesன்னு இருக்கும். காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா 20% அண்ட் 25% கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா is a profit when allows a discount. டிஸ்கவுண்ட் அப்படின்னா எவ்வளவு கொடுக்காங்க எதுல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க மார்க் பிரைஸ்ல இருந்து தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. சோ மார்க் பிரைஸ் என்னங்கறத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணனும். அப்ப 84ங்கிறது 1 பார்ட் வேல்யூனா 140 பார்ட் எவ்வளவுங்கறத கண்டுபிடிக்கணும். அப்ப 4 ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் இது ரெண்டையும் 11 and 7 6 and 0 இருக்கும் இல்லையா. ஏன்னா இங்க 140 அப்படிங்கிறது 0. அப்ப இதெல்லாம் மல்டிபிள் பண்ணோம்னா மார்க் பிரைஸ் எவ்வளவுன்னு கிடைக்கும் 11,760 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, இதுல இருந்து தான் என்ன பண்றாங்க டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. 20% அண்ட் 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சோ இதை எப்படி எழுதலாம் 5 பவர் 4/5ன்னு எழுதலாமா. இப்ப 4/5 இதுல என்னங்கிறத கண்டுபிடிக்கலாமா. 2 டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுனால 4/5 இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா 5ஆல இது 2 2 டைம்ஸ் கிடைக்கும் and 3 டைம்ஸ் and 5 and 25 2 இல்லையா. அப்ப ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும் 4 2 8 20 and 0 மீது 2 4 2 8 12 14 9
ஓகே, அப்ப இங்க எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 2 டிஸ்கவுண்ட் பண்ண பிறகு அங்க எவ்வளவு அமௌண்ட் இருக்கும் அப்படின்னா 9408 rupees அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? டிஸ்கவுண்ட் கொடுத்த பிறகு இருக்கிற நியூவா இருக்கிற செல்லிங் பிரைஸ். ஓகேவா? இப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னா when he allows a discount எவ்வளோ அப்படிங்கறத கேக்குறாங்க. சோ இந்த இடத்துல profit then find the profit எவ்வளோ ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. நம்மள ப்ராஃபிட்டோட வேல்யூ எவ்வளோன்னு கேக்குறாங்க. ப்ராஃபிட்னா என்ன பண்ணுவோம்? காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு இருக்குது? 8400 இருக்கு. இப்ப இருக்கிறது எவ்வளவு இருக்கு? நியூவா இருக்கிற டிஸ்கவுண்ட்லாம் அலோவ் பண்ண பிறகு எவ்வளவு இருக்கு? 9400. அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா எவ்வளவு இருக்கு? and 8001. அப்ப 1008ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.